போதை பழக்கம் உடம்புக்கு நல்லதா? என்னடி சொல்ற? என்னங்க இப்படி கேக்குறீங்கன்னு புரியுது. ஆனா நான் ஏன் அப்படி சொன்னேன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிருவீங்க. ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? போன வருஷத்தை விடுங்க, இந்த வருஷம் ஜனவரி பொங்கலுக்கு மட்டும் 1000 கோடிக்கு மேல மது வித்து இருக்கு. வருஷத்துக்கு 50,000 கோடி அரசுக்கு வருமானம். ஆனா இது யார் வீட்டு பணம்? யோசிங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இது ஆண்கள் மட்டும் இல்ல, 16 வயசு ஸ்கூல் பசங்க கூட இதுல சிக்கிக்கிறாங்க. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கோம். இதுவா நம்ம எதிர்காலம்? அந்த முதல் சொட்டு போதையோட உங்க வாழ்க்கை முடியுது. பான் மசாலா, சிகரெட், சரக்கு, இது மூணுமே ஸ்லோ பாய்சன். இன்னைக்கு நீங்க போடுற பான் மசாலா நாளைக்கு உங்க வாயே திறக்க முடியாம பண்ணிடும். வருஷத்துக்கு வருஷம் பாதிப்பு 11% ஏறிக்கிட்டே போகுது. சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. புகையில, வெத்தலை, குட்கா, பான் மசாலா எல்லாமே உயிரை பறிக்கும். என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். நம்ம ஊர்ல 8 கோடிக்கு மேல மக்கள் இருக்காங்க. அதுல 15% யோசிச்சு பாருங்க. 1 கோடிக்கு மேல இந்த போதையில சிக்கி தவிக்கிறாங்க. இது வெறும் நம்பர் இல்ல, சிதையிற குடும்பங்களோட கணக்கு. நானும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கேன். ஒரு குடிகாரனால அவன் மட்டும் சாவறது இல்ல, ஒட்டுமொத்த குடும்பமும் தினமும் செத்து பழைக்குது. குழந்தைங்களோட எதிர்காலமே கேள்விக்குறியாகுது. ஏன்டா உசுர வாங்குறீங்க? குடிச்சிட்டு வண்டி ஓட்டி மத்தவங்களை ஏன்டா சாவடிக்கிறீங்க? இந்த வருஷம் தமிழ்நாட்டுல மட்டும் ஆக்சிடென்ட்ல செத்தவங்க லிஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? நிறுத்திக்கோங்கடா இதோட. சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலங்க. ஆனா டைம் இல்ல, நான் கிளம்புறேன். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? இந்த வருஷம் மட்டும் ஆக்சிடென்ட்ல 50% பேர் செத்துருக்காங்க தெரியுமா? இதுல முக்காவாசி ட்ரிங்க் அண்ட் டிரைவ் தான். உங்க ஒருத்தரோட குடிவெறினால எத்தனை அப்பாவிங்க உயிரை பறிக்குது தெரியுமா? இது என்ன நியாயம்? நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு நீ சாவம்ல செத்த போயில. சோறுண்டு, சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. இதை நான் ஏதோ ஒரு செய்தியா மட்டும் சொல்ல, ஒரு தனி மனுஷனோட வழியா சொல்றேன். என் கண் முன்னாடியே செதஞ்சு போன எத்தனையோ வாழ்க்கையை நான் பார்த்திருக்கேன். அந்த தப்பை நீங்களும் செஞ்சிடாதீங்க. இந்த அரசாங்கம் டாஸ்மாக மூடுன்னு காத்துட்டு இருக்காதீங்க. உங்க வீட்டு வாசலை நீங்க தான் மூடிக்கணும். இன்னைக்கே இந்த போதை பழக்கத்தை விட்டொழிங்க. உங்க குடும்பத்துக்காக, உங்களுக்காக.